கோவையில் உள்ள மணியக்காரம்பாளையம் பகுதியின் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை நேரலையில் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், எத்தனை நாட்களாக இதுபோன்ற நிலை நீடிக்கிறது? இதனால் மக்களும் வாகன ஓட்டிகளும் எந்த அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்கிறாங்க? விவரம். கோவை மணியக்காரம்பாளையம் பகுதி கவுண்டம்பாளையத்திலிருந்து சக்தி சாலை செல்வதற்கு நடுவே இருக்கக்கூடிய மிக முக்கிய சாலையாக இருந்து வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் சாலைகள் சிதிலமடைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பலரும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிட்டு வராங்க. இங்கு பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பு பகுதிகள் இருப்பது போல ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்களும் இருக்கின்றன. இதனால் அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய லோடு வாகனங்கள் போன்றவை இந்த சாலையைத்தான் கட்டாயம் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்து வருகிறது. மேலும் இது ஒரு இணைப்பு சாலையாக இருந்தாலும் கடுமையான சாலை பாதிப்பு காரணமாக பெரும்பாலான வாகன ஓட்டிகள் இந்த சாலையை புறக்கணித்து நீண்ட கிலோமீட்டருக்கு சுற்றி பிரதான சாலையை பிடிக்கின்றனர். இதனால் பிரதான சாலைகளிலும் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் சக்தி சாலைகளில் காண முடிகிறது. எனவே உடனடியாக இந்த பகுதியில் சிதிலமடைந்து காணப்படும் இந்த சாலைகளை சீர் செய்து தர வேண்டும் என இந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படியே சீர் செய்து வைத்தாலும் விரைவாகவே அந்த சாலை சிதிலமடைந்து போவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். இங்கே அப்பப்போ சாலை பணிகள் போடுறாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் உடனடியாக சிதிலமடைச்சதுக்கு என்ன காரணம்? எத்தனை ஆண்டுகளாக சிதிலமடைச்ச பகுதிகள் பலவும் இப்படியே இருக்கு? ஒரு 6-7 ஆண்டு காலமாக இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது அம்மா உணவகத்திலிருந்து அந்த 4 ரோடு வரைக்கும் தார் ரோடு போட்டாங்க. போட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு 30 அடி நீளத்துக்கு 5 அடி ஆழத்துக்கு அது கீழே இறங்கிடுச்சு. அன்றைக்கி அப்புறம் உடனே அதை புகார் தெரிவித்தோடனே இரவோடு இரவாக வந்து அதை மெட்டில் போட்டு அந்த குழியை மூடி போட்டாங்க. இன்னுமே சில இடங்களில் அதே நிலைமை தான் இருக்குது. மணிகாரம்பாளையத்திலிருந்து கணபதி வரலுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருந்து வசதி முதல்ல இருந்தது. இப்போ வந்து 15B S9A 2 பஸ் தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த ரோடில் எங்களால் வர முடியாது, அந்த நேரத்தை எங்களால் சரி கட்டி செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல முடியாதனால காந்திபுரத்துலேயே அந்த பஸ்ஸெல்லாம் திருப்பிட்டு போயிடுறாங்க. இதுக்கு நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தி போக்குவரத்து அதிகாரிகள், கலெக்டரெல்லாம் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்து இத்தனையும் பண்ணியும் கூட இன்னும் இந்த பஸ் வசதி இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதே புழுதிக்குள்ளே நின்றுட்டு தான் பேசுகிறேன். நல்லா கவனிச்சுனீங்கன்னா தெரியும், புழுதிக்குள்ளே நின்றுட்டு தான் இப்போவும் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து மணிகாரம்பாளையம் நடுநிலை பள்ளியில் ஒரு 25 ஆண்டு காலமாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக பணியாற்றியிருந்தேன். அதே போல் 23, 24 ஆண்டுகளுக்கு பள்ளியினுடைய மேலாண்மை குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளேன். சிரமங்களை சொல்லியிருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு சிரமப்படுகிறீங்க? ஐயா வணக்கம், நான் ரங்கநாதங்க. அதாவது வாகனம் ஓட்டும்போது பார்த்தா ரோடு போட்டிருக்காங்க, ரோடு அப்படியே தானாக உள்ளே இறங்கிடுது. இப்போ ஒரு அடிக்கு மேலே ஆழமாக இறங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு போகும்போது பக்கத்தில் தெரியும் உங்களுக்கு. அது ரொம்ப சிரமம். விழுந்து எழுந்து ரொம்ப அடிக்கடி அடிபடுறாங்க. குழந்தைய காலைல ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பக்கத்தில் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் குழந்தைய கூப்பிட்டு வரக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ரோட்டில் புழுதி, எங்கே பார்த்தாலும் புழுதி. திரும்பி பார்க்க வண்டியை ஓட்ட முடியல. நடந்து போகிறக்கும் சிரமம், வண்டியில் போகிறக்கும் சிரமம். அடிப்படை வசதிகள் சொல்ல போனாங்க எதுவுமே இல்லைங்க. சொல்ல ஒரு கழிப்பிட வசதி ஆகட்டும், ஒரு மயான வசதி எதுவுமே சீராக இல்லை. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைன்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. நேரடியாக இங்குள்ள மக்களுடைய கருத்துக்கள் நம்ம கேட்டிருந்தோம். திடீரென சாலைகள் சரி செய்வதற்காக வந்து ரோடுகளை போட்டாலும் அதை சரிவர போடாதனால மீண்டும் அது குழியாக மாறிவிடுகிறது. இதுதான் இந்த மணிகாரம்பாளையம் பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு தொடர் கதையாகவே இந்த மக்கள் அனுபவித்து வரும் இன்னல்களாக பார்க்கப்படுகிறது. பிரகாஷ். கோவை மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் குற்றச்சாட்டை முன்வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியிருக்கிறோம். நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம். விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.